அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் படிக்க போகிற பாட தலைப்பு திருக்குறள். இந்த திருக்குறளில் எப்படி மனப்பாடம் செய்வது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திருக்குறள்னாலே 7 வார்த்தைகள் அப்படிங்கிறத ஞாபகம் வைக்கணும். முதல்ல அதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது மேல் வரியில் 4 வார்த்தைகள், 2வது வரியில் 3 வார்த்தைகள். சரிங்களா? இப்போ வார்த்தைகள்ங்கும்போது 1 2 3 4 5 6 7. சரிங்களா? இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த பாடலை வாசிக்க செய்யணும். எப்படி அப்படிங்கும்போது காது கேளாத மாணவர்களுக்கு என்னென்னா சைகை மொழியில் அந்த எழுத்துக்களுடைய சைகையை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ ஏதிலார், அந்த திருக்குறள் என்ன அப்படின்னா, ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. பொருள் என்ன அப்படின்னா, பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன்னுடைய குற்றத்தையும் காண்பருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. சரிங்களா? பிறர் போல நம்மளும் சமம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே நம்ம வாழ்வில் துன்பம் இல்லை. இப்போ முதல்ல அதனுடைய எழுத்துக்கள் என்ன அப்படின்னா, ஏ தி ழா இர், ஏதிலார். அதில் 4 எழுத்துக்கள். அடுத்தது 6 எழுத்துக்கள் இருக்குது. குற்றம்போல் 6 எழுத்துக்கள். கு இட்ட இம் போ எல், குற்றம்போல். அடுத்தது ஒரு கேப்பு, 6 எழுத்துக்கள். த இம் கு இட்ட இம், தம் குற்றம். அடுத்த கேப், கா இன் கி இர் பி இன், காண்கிற்பின். இது மேலே உள்ள 4 வார்த்தைகள். அடுத்தது 3 வார்த்தைகள். தி டு இன் டோ, 4 எழுத்துக்கள். அடுத்தது கேப்பு, ம இன் நு இம், மண்ணும். அடுத்த கேப், உ இ இர் இக் இக் கு இம், கு உயிர்க்கு. சாரி. இப்போ ஏதிலார், அது 4 எழுத்துக்கள் முதல் இதில். அடுத்த 6 எழுத்துக்கள். குற்றம்போல் தம் குற்றம் 6 எழுத்து. காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. எழுத்துக்களை அதனுடைய சைகையை சொல்லி கொடுத்துட்டு அதுபோல் பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி என்ன அப்படிங்கும்போது இதுபோல் பயிற்சி எழுதி கொடுத்துட்டு எத்தனை வார்த்தைகள், இப்போ மேலே உள்ள லைன் 1 2 3 4, அடுத்தது 3. இப்போ ஒரு எழுத்துக்களுக்காக நம்ம இது போல் பயிற்சி கொடுத்து மனப்பாடம் பண்ணி திருப்ப எழுதி காமிக்கும்போது இலகுவாக அவங்க படிச்சுக்கலாம். தேங்க்யூ.